அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட ஸ்டைலில் ஒரு லசாங்காலாம் ஷீட்டில் பண்ணுவீங்க, ஆனால் நான் ஷீட்டில் பண்ணல. இதில் நக்கட்ஸும் போட்டிருக்கேன், பன்னீர் ஸ்டஃப் வச்சும் பண்ணியிருக்கேன். ரொம்ப எம்மியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஷீட் எடுக்கலை, இந்த மாதிரி ஷேப் வந்து என்கிட்ட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி அதுலேயே வந்து பன்னீர் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். சைடில் வந்து நகர்ஸும் பொரித்து அதையும் எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் அது கொஞ்சம் பொரியட்டும். இது பொரிஞ்சதும் நம்ம பூண்டு போடணும். பூண்டை நல்லா புடிசாக கட் பண்ணி போடுங்க, அதுவும் பொரியட்டும். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்திற்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போன பிறகு நான் ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் இதில் வந்து சேர்க்குறேன். தக்காளியை சேர்த்து பச்சை வாசம் போன பிறகு பன்னீரை வந்து நல்லா உதிரியாக்கி அதையும் இதில் சேர்த்துடுங்க. இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் அதிலேயே பொரியட்டும். அந்த மசாலா எல்லாமே பன்னீரில் ஏறணும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுவும் ரெடி ஆகிடுச்சு, அதை ஒரு சைடில் வச்சுருங்க. இது எனக்கு வேகலை, அதனால் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ்பேனில் பட்ரு போட்டு 2 ஸ்பூன் மைதா போட்டேன். கொஞ்சம் பால் ஊற்றி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் சாஸும் நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் வந்து மிளகுத்தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் ரெடி ஆகணத்தோட இதையும் நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இதுவும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அசம்பிள் பண்ணிடலாம். அழகாக எல்லாத்துலேயும் ஒரு இதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் அழகாக ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக இதை ரெடி பண்ணி இப்போ இது மேலே எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி நகர்ஸையும் வச்சுட்டு நீங்கள் வந்து இது தாராளமாக சிக்கனில் கூட செய்யலாம். நீங்கள் அந்த பன்னீர் ஸ்டஃப் பண்ணதில் சிக்கன் போட்டு செஞ்சு அந்த மசாலா மேலே அப்படியே கொட்டிட்டு தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணினேன். இப்போ சாஸையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிட்டு கெச்சப்பையும் ஊற்றிட்டு இப்போ தாராளமாக சீஸ் போடலாம். இதுக்கு சீஸ், லசாங்கானாவே சீஸ் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீஸை தாராளமாக போடுங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போடுங்க சீஸையும். நான் சீஸையும் போட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸையும் மேலே போட்டுடுறேன். போட்டு இப்போ இதை ஓவனில் வந்து கரெக்டாக 30 நிமிஷம் வச்சேன். சூப்பராக ரெடியாகி செம்மையாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை வந்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.